வாக்கு எண்ணிக்கை மையங்களை 24 மணி நேரமும் கண்காணிக்க அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவுரை கூறியிருக்கிறார். அப்படி என்ன அவர் சொல்லியிருக்கிறார் என்பது குறித்து நமது கடையரி டிவியில் பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் வரும் ஜூன் 4 அன்று வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கும் வரையிலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் நிர்வாகிகளும் முகவர்களும் கவனக்குறைவாக இருந்திடாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணித்திட வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் கண்ட முதல் வெற்றியை நாடாளுமன்ற மக்களவையில் திண்டுக்கல் தொகுதிக்கு 1973இல் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றிதான் என்பது நமக்கெல்லாம் நன்கு நினைவுக்கு இருக்கிறது. இந்த இயக்கத்தில் நாடாளுமன்ற வரலாற்றில் மிக அதிகபட்சமாக மக்களவை, மாநிலங்களவை உட்பட 49 உறுப்பினர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா காலத்தில் பெற்றிருந்தது. இந்தியாவின் 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தோடு நாடாளுமன்ற மக்களவையிலேயும் மாநிலங்களவையிலேயும் சிறப்புடன் பணியாற்றியதோடு அவரை தொடர்ந்து தமிழக மக்களின் நலனுக்காக முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் இயக்கம் அதிமுக. ஒற்றை உறுப்பினராக இருந்த ஆரம்ப காலத்திலும் 3வது பெரிய கட்சியாக இருந்த நேரத்திலும் அதனைத் தொடர்ந்து இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாத்திடவும் ஏழை எளிய உழைக்கும் மக்கள் மற்றும் நடுத்தர வருவாய் ஈட்டும் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வரும் அதிமுக அந்த சிறப்பான பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றிட வேண்டும் என்ற உன்னத குறிக்கோளோடு அராஜகத்திலும் வன்முறையிலும் கைதேர்ந்த திமுக மற்றும் பாஜகவின் பல்வேறு முறைகேடுகளையும் தில்லுமுள்ளுகளையும் தாண்டி ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று தமிழகத்தில் சுமூகமான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கி தேர்தல் பணியாற்றிய தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளுக்கும், கோடான கோடி தொண்டர்களுக்கும், முகவர்களுக்கும், அதேபோல் கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் வருகிற ஜூன் 4 அன்று வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கும் வரையிலும் அதிமுக வேட்பாளர்களும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் முகவர்களும் கவனக்குறைவாக இருந்திடாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடன் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணித்திட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்.